ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருண். என்னென்னா, யூடியூப்பில் ஏஐ வீடியோஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு ஃபுல்லாக. அப்போ ஏஐயில் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சா அப்படின்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இனிமேல் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போட முடியாது, போட்டாலும் அதை வச்சு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் புதுசாக வந்திருக்கிறதா நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக படித்து பார்த்தப்ப அதில் இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஐ வீடியோ அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி யூடியூப்க்கு ஒரு வீடியோ நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட மொபைல் கேமராவோ இல்லை உங்கள்கிட்ட ஒரு கேமரா இருக்கும், அதை எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்களே பர்சனலாக இருந்து அதை ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு உங்கள் ஃபோன்லேயோ இல்லை வேறு ஒரு மைக்லேயோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அதை எடுத்து ஒரு சிஸ்டமில் போட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டோரி டெல்லிங்லாம் பண்ணி அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அதை வந்து யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. இப்படி தான் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப வருஷமாக. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஏஐ வந்து பயங்கர பூம் ஆச்சு. ChatGPTன்னு ஒருத்தன் வந்தான். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவனே சொல்லிடுறான்ப்பா, நமக்கு வேலைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் டெக்ஸ்ட்டிலேருந்து அடுத்து இமேஜ் ஜென்ரேஷனுக்கு போனான். நீங்கள் ஒரு இமேஜ் வந்து ஃபோட்டோஷாப்லாம் வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவ்வளோலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். என்கிட்ட உனக்கு என்ன மாதிரியான இமேஜ் வேணும்னு கேளு, நான் உனக்கு இமேஜ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அங்கேருந்து அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அங்கேருந்து வீடியோவுக்கு நகர்றான். வீடியோக்குன்னு ஒரு மாடல் கொடுக்குறான். என்னென்னா, இமேஜ் இல்லை சார், நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாய் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லு, அதை பேஸ் பண்ணி நான் உனக்கு ஒரு ஃபுல் வீடியோவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மாடலில் ரிலீஸ் பண்ணுறான். ஆனால் என்னென்னா, பயங்கர நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் அதுக்கு வந்துச்சு. என்னென்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டொமேட்டோவை கட் பண்ணுற மாதிரியான வீடியோவை பண்ண சொன்னதுக்கு டொமேட்டோவோட சேர்த்து ஃபிங்கரையும் கட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுச்சு. அது ஃபிங்கர் கட் ஆகாது, பட் அந்த நைஃப் வந்து அந்த ஃபிங்கருக்குள்ளே போயிட்டு வரது வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி ரொம்ப ஸ்மாராக ரொம்ப ப்ரிமிட்டிவாக தான் அவனோட மாடல் இருந்துச்சு. இதை பார்த்த எல்லாருமே ஒருத்தவங்களாக வந்து ஏஐ மாடல்ஸ் வச்சுருந்த ஒரு கம்பெனியும் ஒவ்வொரு வீடியோ ஜென்ரேஷன் மாடல்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கூகுளோட வியோ அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணோம். வியோ 2 வந்து இதை விட பெட்டராக இருந்துச்சு. என்னென்னா, வில் ஸ்மித் பர்கர் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ. அது பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு வில் ஸ்மித் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அந்த சாப்பிட்றதுக்கான அந்த ஃபிசிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது கடித்து சாப்பிட்றான்னு அதெல்லாம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. பட் ஜிபிடியை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லோரும் என்ன ஆகிடுச்சுன்னா, இதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி அதை வந்து நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொடுக்க முடியாதுப்பா அப்படின்றதுல எல்லாருமே கிளியராக இருந்தாங்க. அதனால் அது பெருசாக இதாகலை. வியோ 3 அப்படின்னு ஒன்று வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க கூகுள். அது வந்து பயங்கர அட்டகாசமாக இருந்துச்சு. என்ன அதில் இன்னும் பெரிய அட்வான்டேஜ்னால், நீங்கள் அதில் ஆடியோவோட உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப் ஃபுல்லாக இந்த பேட்மேன் வீலாக் பண்ணுற மாதிரி, குரங்கு வீலாக் பண்ணுற மாதிரி, தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே அது இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா, வெறும் ப்ராம்ப்ட்டு இந்த மாதிரி மங்கி ஷுட் ரோம் அரவுண்ட் சென்னை அண்ட் இட் ஷுட் டாக் அபவுட் டீ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவனே வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றான். இது வந்து 8 செகண்ட்ஸ்க்கு லிமிட்டடாக கொடுக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று, கூகுள் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 8 செகண்ட்ஸ் ப்ராம்ஸாக நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபுல் படமே பண்ண முடியும். இப்போ வந்து பிக்சரில் வந்திருக்க ஒரு கார்ஸ் மாதிரியான ஒரு படமோ இல்லை வந்து ஃப்ரோசன் மாதிரியான ஒரு படத்தையோ நீங்கள் வெறும் கூகுள் வியோ 3 வச்சு எந்த ப்ரொடக்ஷன் எதுவுமே தேவையில்லாமல் நீங்கள் வெறும் ப்ராம்ப்ட் மூலமாக உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி ஐடியா இருக்குது, அதுக்கான ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் கிளியராக இருக்கீங்க அப்படின்னா வெறும் வியோ 3 வச்சு உங்களால் அந்த ஃபுல் படத்தையுமே ஜென்ரேட் பண்ணிட முடியும் அப்படின்றது தான் அவன் சொல்கிற ப்ராமிஸ். ஸோ வழக்கம் போல் எல்லோரும் என்ன நினச்சாங்க, இதுவும் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கும்னு நினச்சி தான் ட்ரை பண்ண உள்ளே போனாங்க. ஆனால் பார்த்தா அது பயங்கர அக்யூரேட்டாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் சொல்கிற கேரக்டர் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு 30 வயசு உள்ள ஒரு ஆளை ஜென்ரேட் பண்ணி அவன் டீ கடையில் டீ சாப்பிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ கூட அப்படின்னா, அதே மாதிரி அது வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குமோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொடுத்துச்சு. அந்த சென்னைன்ற ஆளை தூக்கி நீங்கள் நியூயார்க்கில் இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு கஃபேயில் உட்காந்துருக்க மாதிரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துச்சு. ஸோ இது எல்லாமே பயங்கர பாப்புலராகவும்
இதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இதுக்கு நீங்கள் ஒரு காசு கட்டுறீங்க, வியோ 3க்கு ஒரு காசு கட்டி தான் ஆகணும். அதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே இருக்கவே இருக்குது, வீடியோ வச்சு சம்பாதிக்கணுன்னா இருக்கிற ஒரே இடம் யூடியூப் தான் இல்லையா. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸை டெய்லி போட ஆரம்பித்தாங்க. ஷார்ட்ஸில் வந்து இவ்வளோ வியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு வந்து ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு மானிட்டைசேஷன் பாலிசி இருக்குது. ஷார்ட்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வியூஸ் கிடைக்கிற ஒரு மீடியமாகவும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ரீல்ஸு ஷார்ட்ஸு அதுதான் பயங்கர வியூஸ் போகும்னு வச்சுக்கோங்களேன். அது லோ எஃபர்ட், ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுன்றதுனால ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி போட்டு அந்த ப்ராம்ப்ட் மூலமாக ஒரு 8 to 60 செகண்ட்ஸ் அது வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் பண்ணலாம். 2-3 வீடியோ பண்ணி அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அது ஒரு ஷார்ட்டாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது என்னென்னா, பார்க்குற மக்களுக்கு வந்து அது ஏஐ ஜென்ரேட்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்லி நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கோட் ஆட் பண்ணணும், அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை மாற்றிட்டே இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெய்லி போய் ஒரு ப்ராம்ப்ட் அடிக்கலாம், ப்ராம்ப்ட் அடித்து இந்த கோட்டு இதுக்கு ஆப்டான ஒரு பேக்ரவுண்ட் போட்டு இதுக்கு ஆப்டான ஒரு மியூசிக் போட்டு எனக்கு ஒரு வீடியோ கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உடனே கொடுத்துரும். அதை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாம். இதுக்கு அடுத்த லெவல் என்னாச்சுன்னா, இதை ஆட்டோமேட் பண்ண ஆரம்பித்தாங்க. யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக அப்லோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது வந்து ஒரு ஏபிஐ வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பார்ப்போம், எப்படி யூடியூப்பில் வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்து அது ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி அது யூடியூப்க்கு போகும். இது எல்லாத்தையுமே வந்து மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஒரு ஷெட்யூல் மாதிரி டெய்லி காலையில் 9 மணிக்கு ஒரு கோட்டுக்கு ஒரு வீடியோ போடும், அதை யூடியூப்பில் அதுவே அப்லோட் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. வியூஸ் நிறையா கிடைக்கவும் பயங்கர அது மூலமாக அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்க ஆரம்பிச்சு. இதுக்கு அவங்க போடுற எஃபர்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஒன் டைம் எஃபர்ட் தான். ஒரு வாட்டி செட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி உங்களுக்கு ரெவன்யூ வர ஆரம்பிக்கும். கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. அப்போ இதில் என்ன பிரச்சனை, அவன்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதுக்கு முன்னாடி அவனால் வீடியோ பண்ண முடியாது, இன்றைக்கி ஒரு ஏஐ டூல் வந்திருக்கு, அப்போது அதை வச்சு அவன் ஒரு வீடியோ பண்ணுறான், அது மூலமாக அவன் சம்பாதிக்கிறான். இதில் என்ன உனக்கு பிரச்சனை, எனிவே அவன் ஐடியா தானே அது. இதில் யூடியூப் வந்து ஏன் வந்து ஏஐ வீடியோஸை பேன் பண்ணும், ஏஐ வீடியோஸ்க்கான மானிட்டைசேஷனை ஏன் நிறுத்தணும் அப்படின்னா, இது ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா பயங்கர ரெப்புடேட்டிவான கண்டென்ட்டாக, அதாவது என்ன சொல்கிறது, இப்போது நான் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ பண்ணி அதுக்காக ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஒருத்தவன் பண்ணிகிட்ருக்கான் இல்லையா, அவனை விட அப்போ நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசுன மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ பண்ணணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏஐ மூலமாக பண்ணும்போது உடனே பண்ண முடியறதுனால நிஜமான ஐடியாஸ் இருக்கிறவங்கள விட்டுருங்க, ஐடியாஸே இல்லாமல் சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு வீடியோ, ஒரு இமேஜ் வரும், அதில் வந்து ஒரு கோட் வரும், இமேஜ் வரும், கோட் வரும், இந்த மாதிரி எந்த கனெக்ஷனும் இல்லாத, எந்த விதமான வேல்யூ அடிஷனும் இல்லாத வீடியோஸ் வந்து குப்பை மாதிரி அப்படியே யூடியூப்பில் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இந்த மாதிரி வரதுனால என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி வீடியோஸே உங்களோட ஃபீடில் வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதில் வர வீடியோஸ் எல்லாமே பயங்கர போரிங்காக இருக்குது, இது வேணாம், யூடியூப் வேணாம், நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு மீடியம் போகலாம், இல்லை வீடியோஸே வேணாம்ப்பா, நம்ம திருப்பி போயிட்டு ஃபேஸ்புக் மாதிரியோ ரெடிட் மாதிரியோ ஒரு இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டே படிச்சுக்கலாம், இதில் வர எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, பயங்கர மோனோட்டோனஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கலாம். அப்படி தோண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் யூடியூபை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பிரச்சனை என்னென்னா, ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ கிடையாது, அந்த வீடியோ வந்து அத்தன்டிக்காக இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அது வந்து ஒருக்கான எஃபர்ட் போட்டு அதை என்கேஜ் பண்ணுறதுக்கான எந்த எஃபர்ட்டும் இல்லாத ஒரு கார்பேஜ் வீடியோவாக இருக்குது அப்படின்றது தான் பிரச்சனை அவனுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கான்னா, இப்போ புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து யூடியூப் பார்ட்னர் பாலிசியில் உள்ளே கொண்டு வந்திருக்கான். யூடியூப் பார்ட்னர் பாலிசின்றது எதுவுமே இல்லை, அதில் யாரெல்லாம் பார்ட்னர்ஸாக இருக்காங்க, அதாவது யாரெல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்களோ, மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணியிருப்பீங்க இல்லையா யூடியூப்பில், அவங்களாம் யூடியூபோட பார்ட்னர்ஸ். அவங்களதுல ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இதுக்கு முன்னாடி ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்டுன்னு ஒரு கண்டென்ட் இருக்கும், அதாவது நீங்கள் ஒரே வீடியோவை திரும்ப அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ பயங்கர வியூஸ் போயிடுது அப்படின்னா, நான் இதையே டெய்லி இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றி அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதுக்கு உங்களுக்கு காசு தரமாட்டான். அது அந்த ரெப்புடேசிவ் கண்டென்ட்டு இருந்ததை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதை இன்னாத்தன்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கான். இன்னாத்தன்டிக்னா என்னென்னா, நேர்மை இல்லாத, இல்லை அதில் நிஜமான ஜென்யூன் எஃபர்ட் இல்லாத எல்லா
வீடியோஸுமே இன்னத்தன்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறான். அதில் ஏஐ, அதாவது லோ எஃபர்ட் ஏஐ வீடியோஸும் வரலாம். இப்போ உங்களோட வீடியோவில் ஏஐ யூஸ் பண்ணாலே அவன் வந்து மானிட்டைசேஷனை கட் பண்ணிடுவான்னு இல்லை, அதில் எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராம்ப்ட் அடிக்கிறீங்க, ஒரு வீடியோ வருது, அதை தூக்கி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மோஸ்ட் லைக்லி உங்களால் மானிட்டைஸ் பண்ண முடியாமல் போகலாம். இதோடு சேர்த்து வேறு என்னென்னலாம் வரும் அப்படின்னா, கமெண்ட் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க, ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. அது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த கமெண்ட்டு ரியாக்ஷன்லாம் எதுவுமே பண்ணாமல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரேண்டம் இமேஜ் வச்சுருவாங்க, கீழே வந்து அந்த ஒரிஜினல் வீடியோ இருக்கும், அப்படியே அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் எந்த கமெண்ட் போடுறதுக்கோ இல்லை ரியாக்ஷன் பண்ணுறதுக்கான எந்த எஃபர்ட்டுமே போட்டிருக்க மாட்டாங்க. அந்த வீடியோஸுமே வந்து இன்னத்தன்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி அவன் மார்க் பண்ணுறான். ஸோ எதெல்லாம் என்கேஜ் ஆகாதோ, எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதோ அதெல்லாம் தான் அவன் மானிட்டைசேஷன் கட் பண்ண போகிறான். ஸோ ஏஐ யூஸ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணிவிட்டு அதுக்கான மானிட்டைசேஷனை கட் பண்ணிவிடுவான் அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோலேயே அந்த இன்ட்ரோ வந்து நான் கூகுள் வியோ வச்சு ஜென்ரேட் பண்ணேன். சேனல் இன்ட்ரோட வீடியோ வந்து கூகுள் வியோ வச்சு தான் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அதை பற்றி உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சுக்கணும், எப்படி கூகுள் வியோ வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், அதை எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், மற்றவங்க மாதிரி யூஸ் பண்ணாமல் எனக்கு நிஜமாகவே அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எஃபெக்டிவாக எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் என்ன அப்படின்னா, இப்போவும் யூடியூப்பில் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ண முடியும். ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஜென்யூன் எஃபர்ட் இருக்கிற ஒரு வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து பல்காக ப்ராம்ப்ட் அடித்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு காசு வராது. இதுதான் அவன் சொல்லியிருக்கான். மீண்டும் ஒரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதோ ஒரு வேல்யூ அடிஷன் உங்களுக்கு இருந்திருக்கும், இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.